ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ஆசாதி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் பாசி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரவீனா ரவி நடிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஜோ ஜார்ஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான சன்நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பரமசிவன் ஃபாத்திமா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விமல் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சாயாதேவி நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது இசக்கி கார்வனன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சப்தம். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா ஆதி, லக்ஷ்மி மேனன், லைலா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அறிவழகன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடி தளமான ஆஹா தமிழில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மார்கன். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா விஜய் ஆண்டனி, பிரிகிதா, சமுத்திரகனி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது லியோ ஜான் பால் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலைன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.